வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரவீன் குமார்ல இருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, அனைவருமே நிறைய நாளாட்டி எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு ஜாப் வேகன்சி பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுவும் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் பஸ்ஸில் டிரைவர் கண்டக்டருக்கான வேகன்சி போட்டிருக்காங்க. அது எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ வேகன்சி இருக்குது, அதுக்கு என்னெல்லாம் தகுதி, அது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோ எல்லாம் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கு. ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த ஜாபினுடைய நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா சாலை போக்குவரத்து நிறுவனம் தரமணி சென்னை காலி பணியிட அறிவிப்புன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த காலி பணியிடம் எதில் எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு 8 போக்குவரத்து கழகங்களில் 25 மண்டலங்களில் கீழ்கண்ட பணியிடங்களுக்கு அடிப்படை தகுதிகளை பூர்த்தி செய்யும் நபர்களிடமிருந்து விண்ணப்பங்களை www.arsubus.tn.gov.in இந்த வெப்சைட் மூலம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இணையதளம் மூலம் வரவேற்கப்படுகிறதுன்னு சொல்லிடுறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் முற்றிலும் ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதுக்கான வெப்சைட்டை அவங்க மென்ஷன் பண்ணிடுறாங்க. இதுதான் அவங்களுடைய வெப்சைட்டு www.arsubus.tn.gov.in இதுதான் அவங்களுடைய இது வெப்சைட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 8 போக்குவரத்து கழகம் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன எல்லாம் போக்குவரத்து கழகம்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னு சொன்னால் மாநகர போக்குவரத்து கழகம் சென்னை. செகண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசு விரைவு போக்குவரத்து கழகம் தமிழ்நாடு சென்னை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் விழுப்புரம். அடுத்தது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் கும்பகோணம். அதுக்கப்புறம் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சேலம், கோவை, மதுரை, திருநெல்வேலி. இதுக்குள்ள தான் அதனுடைய ஜாப் வேகன்சி இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னு சொன்னால் பதவியின் பெயர் பார்த்திங்கன்னா ஓட்டுநர்னு சொல்லிட்டு நடத்துனர். அதாவது பார்த்திங்கன்னா டிரைவருக்கு கண்டக்டருக்கு இது ரெண்டுக்குமே ஜாப் வேகன்சி இருக்குது. ஸோ இதனுடைய மொத்த காலி பணியிடங்கள் பார்த்திங்கன்னு சொன்னால் 3274 வேகன்சி இருக்குது. ஸோ நிறைய வேகன்சி இருக்குது. இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஃபஸ்ட்டு இது மாநகர போக்குவரத்து கழகம் சென்னையில் பார்த்திங்கன்னா 364 வேகன்சி இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அரசு விரைவு போக்குவரத்து கழகம் சென்னையில் பார்த்திங்கன்னா 318 வேகன்சி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விழுப்புரத்தில் 88, வேலூரில் 50, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்தில் 106, கடலூரில் பார்த்திங்கன்னா 41, திருவண்ணாமலையில் பார்த்திங்கன்னா 37, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கும்பகோணத்தில் 101, நாகப்பட்டினத்தில் 136, திருச்சியில் பார்த்திங்கன்னா 176, காரைக்குடியில் 185, புதுக்கோட்டையில் 110, கரூரில் பார்த்திங்கன்னா 48, சேலத்தில் பார்த்திங்கன்னா 382, தர்மபுரியில் 104. மொத்தம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மண்டலத்தில் முதல் மண்டலத்தில் 322, செகண்ட் மண்டலத்தில் 756, மூணாவது மண்டலத்தில் 486. அது பார்த்திங்கன்னா முதல் மண்டலம்னு சொல்லி பார்த்திங்கன்னா விழுப்புரம், செகண்ட் மண்டலம் பார்த்திங்கன்னா கும்பகோணம், சேலம். இதுக்கு எல்லாத்துக்குமே தனித்தனியாட்டு வேகன்சி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோவை மண்டலத்தில் பார்த்திங்கன்னா கோவையில் 100 வேகன்சி, ஈரோடில் 119, ஊட்டியில் 67, திருப்பூரில் 58, மதுரையில் 190, திண்டுக்கல்லில் 60, விருதுநகரில் 72, திருநெல்வேலியில் 139, நாகர்கோயிலில் 129, தூத்துக்குடியில் 94. இப்படி பார்த்தீங்கன்னா மொத்த வேகன்சி 3274 வேகன்சி இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா இன்னும் மென்ஷன் பண்ணிடுறாங்க, இன சுழற்சின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அரசு விதிமுறைகளின் படி நடைமுறைப்படுத்தப்படும் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதனுடைய வயது வரம்பு கொடுத்துருக்காங்க. வயது வரம்பு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வயது 1/7/2025 அன்று 24 வயசு உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த வேகன்சிக்கு அப்ளை பண்ணிக்க முடியும். அதிகபட்ச வயதும் கொடுத்துருக்காங்க. 1/7/2025 அன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓசி கேட்டகரியாக இருந்தால் உங்களுக்கு 40 வயது பூர்த்தி ஆகிருக்கணும் வேணும்னு சொல்லியிருக்காங்க. மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சீர் மரபினர், தாழ்த்தப்பட்ட வகுப்பினர், பழங்குடியினர், அதாவது பார்த்திங்கன்னா பிசி, எம்பிசி, டிஎன்சி, அது எஸ்சி, எஸ்டி இந்த கேட்டகரியில் உள்ளவங்களுக்கு பார்த்திங்கன்னா முன்னுரிமை கொடுத்துருக்காங்க. 45 வயசுக்குள்ளே இருக்கவங்கள அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓசி பார்த்திங்கன்னா 50 வயசு பூர்த்தியானவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிசி, எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்டி 50 வயது பூர்த்தியாமல் இருத்தல் வேண்டும் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு 55 வயசு மேலே இருக்கக்கூடாது, அதுக்குள்ளே இருக்கவங்க தாராளமாட்டு அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதனுடைய கல்வி தகுதி கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதி பார்த்திங்கன்னா நீங்கள் 10ஆம் வகுப்பு எஸ்எஸ்எல்சி தேர்ச்சி மற்றும் தமிழ் பேசவும் படிக்கவும் எழுதவும் தெரிந்திருக்க வேணும். இதுதான் அதனுடைய கல்வி தகுதி. முக்கிய தகுதிகளும்
கொடுத்துருக்காங்க. முக்கிய தகுதி என்னெல்லாம் சொல்லி பார்த்தீங்கன்னா செல்லத்தக்க கனரக வாகன ஓட்டுநர் உரிமம் மற்றும் குறைந்தபட்சம் 18 மாதங்கள் கனரக வாகனம் ஓட்டிய அனுபவம், முதலுதவி சான்று, பொதுமணி வில்லை மற்றும் செல்லத்தக்க நடத்துனர் உரிமம் 1/1/2025க்கு முன்னர் பெற்றதாக இருத்தல் வேண்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் கனரக வாகன ஓட்டியராக இருக்கணும். அதுவும் பார்த்தீங்கன்னா 18 மாதம் உங்களுக்கு, அதாவது 18 மாதம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இதே இது நீங்கள் நடத்துனருக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு நடத்துனதற்கான உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் உண்டு, அது கண்டிப்பாக உங்கள் கையில் இருக்கணும்னு சொல்லிடுறாங்க. குறைந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் உயரம் எடை எவ்வளோ இருக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. உயரம் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 160 சென்டிமீட்டர் இருக்கணும். எடை குறைந்தபட்சம் 50 கிலோகிராம் இருக்கணும்னு சொல்லிடுறாங்க. உடல் தகுதி பார்த்தீங்கன்னா தெளிவான குறைபாடுகளற்ற கிளியர் ஐ சைட் கண் பார்வை பெற்றிருத்தல் வேண்டும். தெளிவாட்டி எவ்விதமான உடல் அங்கு குறைபாடுகள் அற்றவராக இருக்கணும். உங்கள் உடம்பில் எந்த ஒரு குறைபாடும் இருக்கக்கூடாது. கண் பார்வை நீட்டாக இருக்கணும். இதுதான் என்னுடைய தகுதி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாலை போக்குவரத்து நிறுவனம் மூலம் ஓட்டுநர் பயிற்சியில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு குறைந்தபட்ச வயது 24 மற்றும் 18 மாதங்கள் முன் அனுபவம் ஆகிய நிபந்தனைகள் பொருந்தாதுன்னு சொல்லியிருக்கு. நீங்கள் கவர்மெண்ட்டில் இந்த எல்எல்ஆர்னு நினைக்கிறேன், இந்த எல்எல்ஆர் நீங்கள் படித்து உங்கள் கையில் அதுக்குள்ள லைசன்ஸ் இருந்துன்னு சொன்னால் உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் ஒன்றும் தேவையில்லைன்னு சொல்லிடுறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா இந்த எல்எல்ஆர் படிக்காமல் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஹெவி லைசன்ஸ் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 1.5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே கண்ட நிபந்தனைகளை பூர்த்தி செய்யும் விண்ணப்பதாரர்கள், நான் ஆல்ரெடி சொன்ன போல அவங்க ஒரு வெப்சைட் கொடுத்துருக்காங்க, arasbus.tn.gov என்ற இணையதளம் வாயிலாக விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்து வங்கி சேவை கட்டணம் SC/ST பிரிவினர் இருந்தால் 590 ரூபா. அதே இது பார்த்திங்கன்னா 590 ப்ளஸ் ஜிஎஸ்டி வரும். அதே இது பார்த்தீங்கன்னா இதர பிரிவினர் பார்த்தீங்கன்னா 1180 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி நீங்கள் கண்டிப்பாட்டு கட்டணமாட்டு செலுத்தணும்னு சொல்லிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர்கள் முறையே எழுத்து தேர்வு, செய்முறை தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு இது எல்லாமே உண்டு. அதாவது பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் டெஸ்ட் உண்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தியரி டெஸ்ட் உண்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைரக்ட் இன்டர்வியூ உண்டு. இது மூணுமே இருக்குதுன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர்கள் எழுந்து செய்முறை நேர்முக தேர்வு இதற்கான பண செலவு மற்றும் இதர செலவுகளை எதுவும் வழங்கப்பட மாட்டாது. நீங்கள் அந்த எக்ஸாம் எழுத போனாலும் சரி, எல்லா இன்டர்வியூவும் போகிறதுக்கு அதுக்கு வரைகிற செலவு எல்லாமே நீங்கள் தான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்நியமனம் தொடர்பாக நடத்தப்படும் எழுத்து செய்முறை நேர்முக தொடர்பாக அனைத்து விவரங்களையும் அறிய அவங்களுடைய ஓன் வெப்சைட்லேயே நீங்கள் அறிஞ்சிக்கலாம், உங்களுக்கு செலக்ட் ஆயிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. இணையதளம் மூலம் விண்ணப்ப படிவம் 21/3/2025 மதியம் 1 மணி முதல் 21/4/2025 மதியம் 1 மணி வரை பூர்த்தி செய்து சமர்ப்பிக்கலாம்னு சொல்லிடுறாங்க. இது பார்த்தீங்கன்னா எந்த டேட்டில் 21/3/2025 21/4/2025 உள்ள நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணணும்னு சொல்லிடுறாங்க. இதர விவரங்களை போக்குவரத்து கழகம், அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வேறு எந்த ஒரு முழுமையான அப்டேட் வேணும்னு சொன்னால் நீங்கள் உங்களுடைய நியரஸ்ட்டாக இருக்க போக்குவரத்து கழகத்தில் போயிட்டு நீங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸை அவங்களோட கேட்டுக்கலாம்னு சொல்லிடுறாங்க. தேர்வு அனுமதி சீட்டு பதிவிறக்கம் மற்றும் தேர்வு நடைமுறை இடங்கள் பற்றிய விவரங்களும் அதே வெப்சைட்டில் தான் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் இருந்தாலும் நடத்துனர் உரிமம் உங்களுக்கு இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, நிறைய வேகன்சி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்க வர உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரவீன்.